ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். தமிழகம் முழுவதும் நாளை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 பயாலஜி எக்ஸாம் நடத்தப்பட இருக்கு. இந்த வீடியோவில் பயோ பாட்னியில் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் வந்து படிக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டின் பேங்க் இது. இந்த கொஸ்டின் பேங்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. இன்க்ளூடிங் கம்பல்சரி தான். 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன். ஸோ இந்த கீ பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கோங்க போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்மாலைசிஸ் சீன் இன் பிளான்ட். இது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் ஆர்என்ஏ டைப் ஆஃப் ஆர்என்ஏ, இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ செல், கிவ் த டயக்ராம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல் சைக்கிள் டயக்ராம் பார்த்துக்கோங்க. அடுத்து ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீஃப், photosynthesis, transpiration, production of bud, gases exchange, conduction of water, dissolved solids. What is plectostele, give the example. Mention the character, share the gymnosperm and angiosperm. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கொஷன் 0 in succulent plant Y. நெக்ஸ்ட் வந்து ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் கன்ஜாயிண்ட் பைகோலாட்ரல் வாஸ்குலர் சிஸ்டம். இந்த டயக்ராம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு ஐடியா கிடைக்கும் நாளைக்கு பயாலஜி எக்ஸாமினேஷனுக்கு பயோ பாட்னிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. வாஸ்குலர் சிஸ்டம், ஓப்பன் வாஸ்குலர் சிஸ்டம், வாட் இஸ் எலக்ட்ரோ ஆஸ்மாட்டிக் தியரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹவு டஸ் த இன்க்ரீஸ் த க்ரீத்து. அதே மாதிரி டிஎன்ஏ எர்வின் சார்கா ஃப்ளார் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது கீழே ரைட் த ஃப்ளோரல் ஃபார்முலா பில்லாந்தஸ் அமராந்தஸ். வாட் இஸ் ஆக்டினோஸ்டீல் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து கிவ் த ஜென்ரல் அக்கௌண்ட் ஆஃப் ஃபங்கை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜெயின் குரோமோசோம்னா என்ன, வாட் ஆர் த என்சைம்ஸ் இன்வால்வ் இன் பாஸ்பாரிலேஷன் அண்டு டீபாஸ்பாரிலேஷன், இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் கண்ட்ரோல் இன் வாட்டர் பொட்டன்ஷியல். இந்த கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஆஃபீல் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. வாட் ஆர் த பேராமீட்டர் கண்ட்ரோல் த வாட்டர் பொட்டன்ஷியல், SiW = SiS + SiP. கிவ் அண்ட் எனி 2 ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் ஆஃப் டட்டூரா மெட்டல். அண்ட் தென் கீழே வந்து ரைட் தட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிங் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் இன் மைக்ரோஸ்கோப்பு. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹைப்போகேமஸ் ஃப்ளவர். அதே மாதிரி லிஸ்ட் அவுட் த நான் போட்டோசின்டிக் பார்ட்ஸ் ஆஃப் பிளான் தட் நீடட் சப்ளை இன் சுக்ரோஸ். டயக்ராம் பொறுத்த வரைக்கும் கிளம்டோமோனஸ் டயக்ராம் நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக கிளம்டோமோனஸ் கேட்கலாம். அதே மாதிரி வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனு, வாட் இஸ் ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட்டு, வாட் இஸ் போல்ட்டிங். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 30 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் 2 மார்க்கில் மட்டும். இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. வீடியோ மட்டும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை ஆஃபீல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 11th பயாலஜி 11th பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ரைட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ.